ஹாய் நண்பர்களே, போப் பிரான்சிஸ் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாடிகன் நகரத்துல அவங்க காலமானதால உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் சுகத்துல இருக்காங்க. அவங்க வாழ்க்கையோட அற்புதமான பயணத்தை நினைச்சு பார்க்கலாம். எளிமையா வாழ்ந்த அவரு ஏழைங்க, ஒதுக்கப்பட்டவங்க, உதவி தேவைப்படுவங்களுக்கு எப்பவும் துணை நின்னாரு. புது மாற்றங்கள் கொண்டு வந்த அவரு நீதி, சமத்துவம், நம்ம பூமியை காப்பாத்துறதுக்கு பாடுபட்டாரு. சுற்றுச்சூழலுக்காக போராடினாலும் சரி, வேற மதத்தினர்கிட்ட நட்பு பாராட்டினாலும் சரி, அவங்க சொல்ல வந்தது ஒண்ணுதான், கருணையும் அன்பும் தான் முக்கியம். எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் உலகத்தை சரி பண்ணதுக்கான முயற்சியை போப் பிரான்சிஸ் விடவே இல்லை. இன்னைக்கு செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவுல அவங்க உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. கத்தோலிக்கர்கள் மட்டுமில்லாம எல்லா மதத்தினரும் அஞ்சலி செலுத்த வருவாங்க. அவங்க காட்டின அன்புக்கும் சீர்திருத்தங்களுக்கும் வரும் தலைமுறைகள் எல்லாம் நிச்சயமா உத்வேகம் பெறுவாங்க. ஆத்மா சாந்தியடைட்டும். போப் பிரான்சிஸ், உங்க ஒளி எப்போதும் அணையாது.